பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திருச்சி வண்ணச்சநல்லூர் பூமிநாதர் கோவில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி முதல் யாக பூஜை, சிறப்பு பூஜைகள் என அனைத்து பூஜைகளும் நடைபெற்றன. நேற்று 2 மற்றும் 3ஆம் கால பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்று பூமிநாதர் கோயில் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வள்ளி தேசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. கன்னி தமிழ்நாடு கிராமத்தில் உள்ள முருகன் கோயிலில் மேள தாளங்களுடன் மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கடம் புறப்பாடு நடைபெற்று விமானத்தை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது அரோகரா அரோகரா என பக்தர்கள் கரவொலி எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் மாரியம்மன் கோயிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட யாகங்கள் நடத்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுரத்தில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள பஞ்சம்பட்டியில் பட்டாபிஷேக ராமர் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் 4ஆம் கால யாக பூஜை நிறைவடைந்த நிலையில் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து விநாயகர், காளியம்மன், மாரியம்மன் மற்றும் ராமர் கோவில் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பசுபதி கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குடமுழக்கு விழாவையொட்டி மகா கணபதி ஹோமம் பூஜையுடன் யாகசாலை துவங்கியது. பின்னர் கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த சிவாச்சாரியார்கள் கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரை
கோவிலை சுற்றி வந்து கோபுர உச்சியில் உள்ள கலசத்திற்கு மேல் வாத்தியங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் சின்மய அச்சம் தீர்த்த விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் குடமுழக்கு பூஜை துவங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. டிசம்பர் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்த கோயில் நிர்வாகம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பழைய கொடிமரத்திற்கு பதில் புதிய கொடிமரம் வைக்கப்பட்டுள்ளது. கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே வம்சம் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி துவங்கிய யாக பூஜைகள் தொடர்ந்து இன்று வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து மேட்டூர் அணை காவிரி ஆற்றில் தீர்த்த குடம் எடுத்து வந்து மாரியம் சுவாமி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அழகன் முருகன் மலைக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளக்கும் அளவுக்கு கூறி வழிபட்டனர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் படைவெட்டி மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 31ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையும் நேற்று முதல் யாகசால பூஜைகளும் நடைபெற்றன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து ஆலய விமான கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.